நீ நல்லா படிச்சியா? படித்தேன். நல்ல வேலைக்கு போனியா? போனேன். நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னா எப்படி? சரிடா, கல்யாணம் பண்ணி நல்ல பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டு நல்லா சேரில் உட்காந்து, ஈஸி சேரில் உட்காந்து காலாட்டலாம்னா அதைத்தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நல்லா படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி. அதனால் நான் உங்களுக்கு எலிசனர் பதிலை சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, படிப்பு மட்டுமே நீங்கள் பிள்ளைகளை போட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் எல்லாங்க 12 பிள்ளை. உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தான்றாரு, அதே வேலையை தான் இருந்தார். ஆமாம் சார், அன்னைக்கு டிவி கிடையாது, செல்லு கிடையாது, ரேடியோ கிடையாது, கரண்டும் இல்லை. என்னதான் பண்ணுவார் பாவத்தை? ரொம்ப 12 பிள்ளை 18 பிள்ளைய பெற்று யார் என்ன படிக்கிறா, எந்த ஸ்கூலில் படிக்கிறா எதுவும் கேட்குறதில்ல. நான்லாம் போவேன், கிளம்புவேன், அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். எங்கள் அம்மா ஒரே கேள்வி, தட்டு எடுத்துட்டியா? ஒரே கேள்வி, கைதட்டு. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எதுக்கு? படிக்காம போனோம், ஜோதி இங்கே போனோம். இன்னைக்கு பாருங்க, 3வது படிக்கிறவனுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்க அப்பா ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறாருங்க. ஆட்டோ வேனில் கிளிக்குண்டை செய்கிறாங்க, சாட்டை எடுக்கிறாங்க, என்னென்னமோ. எப்படிங்க 3 படிக்கிற பிள்ளை எப்படிங்க அதெல்லாம் செய்யும்? அப்படி படித்தோம். ஒன்றும் பெரிய வசதி கிடையாது, உண்மைதானங்க, பெரிய வசதி கிடையாது. நான்லாம் உண்மையை நான் பெருமையாகவே சொல்கிறேன். எனக்கெல்லாம் எத்தனையோ தீபாவளிக்கு வெள்ளை சட்டையும் காக்கி டவுசர் எடுத்து கொடுத்துருக்காங்க. தீபாவளிக்கு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல. அதில் பெரிய சந்தோஷம் இருந்துச்சு எங்களுக்கு, அதில் பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஒன்று சொல்லவா, தீபாவளிக்கு தான் இட்லியே சுடுவாங்க. இட்லின்றது வந்து டிஃபன் கிடையாது, பலகாரம். உண்மையினா கைதட்டுங்க, பொய்யினா வேணாம். இட்லி தான் பலகாரம். பலகாரத்துக்கு போட்டிருக்கேன்னு சொன்னால் இட்லி சுடுவாங்கன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் நான் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிடுவேன். இப்போ மாதிரி ப்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது, பூரா கறித்தூள் சாம்பல் தான் வச்சு பல்ல தேய்ச்சி 6 மணிக்கே பச்சிடுவேன். எங்கள் வீட்டில் இட்லி, எங்கள் வீட்டில் இட்லி அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு அது கிடைக்கிறதுனால அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. பர்கருன்றான், சபர்மான்றான், சபர்மா சாப்பிட்டு பூரா சாகுறான், மைனஸ்ன்றான். வாழ்க்கையே மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ்ஸே கிடையாது வாழ்க்கையில். ரொம்ப சிரமம். இப்போ ஒன்று போட்டுருக்காங்க, என் மூக்கு செடியை வச்ச மாதிரியே இருக்குது, இவ்வளோ பெருசா. பீஸான்றான், பர்கன்றான், பீஸான்றான், பர்கருன்றான், லட்சம் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் எவ்வளோன்றீங்க? இந்த பைபாஸில் போய் பாருங்களேன், இவ்வளவு சாப்பாடை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. இவ்வளோ சாப்பாடை பார்த்ததே கிடையாது. அன்னைக்கெல்லாங்க, இன்னைக்கு தெருக்கு தெரு கூழ் விற்கிறாங்க. கூழு கடையில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. மதுரையில் ஒரு கடை இருக்குது, நான் சொல்கிறேன், தல்லாகுளத்தில். பழைய சோறும் பச்சை மிளகாவும்னு ஒரு கடை இருக்குங்க. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு பூரா பிளேட்டாக வாங்கி தின்னுது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்றைக்கி எப்படி அனுபவிக்கிறோம்னா, அந்த செல்ஃபோன் வந்து பாருங்க. இப்போ கூட எனக்கு 50 ஃபோன் வருது. சும்மா இருக்கும்போது ஒரு ஃபோன் வராது. பாத்ரூமுக்கு போயிட்டு வாங்க, 10 மிஸ்டு கால் இருக்கும். நல்லா கைதட்டுங்க, 10 மிஸ்டு கால் இருக்கும். எல்லாமே பரபரப்பாயிட்டான். ஃபோன் வந்தாலே படபடக்குறான். முன்னாலாம் ஃபோன் வந்துச்சுன்னா என்ன வீட்டுக்குள்ளே ஃபோன் இருக்கு, எல்லாரும் ஹலோ அப்படின்னு எடுத்து பேசுவோம். இப்போ ஃபோன் வந்தவுடனே மொட்டை மாடிக்கு வர்றேன், ஹலோ ஹலோ கேட்கல, ஹலோ கேட்கல. மொட்டை மாடி 3ஆவது மாடிக்கு போகிறான். அவன் மொண்டாடி லூசு போல, அது ரிமோட்டியா, கீழே வாயா. டென்ஷனில் ரிமோட் எடுத்துக்கிட்டு மேலே போய் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் 10வது மாடியில் ஃபோன் பேசிக்கிட்டான். ஃபோன் அடிக்குது, ஹலோ ரமேஷ், உன் மகன் செத்துட்டான் அப்படின்னு பதட்டத்தில் குதிச்சுட்டாங்க 10வது மாடிலேருந்து. 8வது மாடிக்கிட்ட வரும்போதான் தெரியுது, நம்மளுக்கு மகனே இல்லையடா, இப்படி அவசரப்பட்டுட்டோமே. 6வது மாடிக்கிட்ட வரும்போதான் தெரியுது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையடா. தொம்முன்னு கீழே விழுகும் போதான் தெரியுது, நம்ம பேர் ரமேஷே இல்லையே குமாரேன்னு. டென்ஷன்ல இருக்கான். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணுங்க, அவ்வளோ என்னாச்சு என்னாச்சு, என்னடா ஃபோன் தானே வந்துச்சு. அது ஆனால் நான் சொன்னால் கோச்சுக்கலாங்க, நான் இப்போ சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். நான் இப்போ பேசுகிறது இங்கே இல்லை, ஆந்திரா பக்கம். நீங்கள் பொம்பளை பிள்ளைய ஃபோன் பேசுகிறத பாருங்களேன். நீங்கள் பொம்பளை பிள்ளைய இப்போ ப்ளூடூத் வேறு வந்துடுச்சு. எத்தனை சிபிசிஐடி வந்தாலும் அதுக்கு பேசுகிறத கண்டே பிடிக்க முடியாது. 2 வார்த்தை தான் பேசு. இந்த அவருங்க
ஐயோ சீ போங்க. இப்படியே பேசுங்க 3 மணி நேரம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுது, போங்க சீ நீங்கள் ரொம்ப மோசம். அவன் கூட தானே 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பொம்பளை பிள்ளைய பொத்தி படுத்துருந்துச்சின்னு வைங்க, நீங்கள் காய்ச்சல் நினச்சி பயந்துடாதீங்க. போர்வைக்குள்ளே யார்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி காலம் நிறைய மாறிடுச்சு, என்னென்னமோ வந்துடுச்சு சார். இப்போ டிவியெல்லாம் வந்த பின்னாடி வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. நீங்கள் டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்காதீங்க, டிவி பார்க்குறவங்க வீட்டுக்காரம்மாவை பாருங்களேன். இங்கே இருங்க, கொசு உள்ளே போய் குட்டி போட்டு போகுதுதா, இப்படி அங்கே பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, கரண்டே இல்லைன்னா டார்ச் லைட் அடித்து பார்க்குறான். கரண்ட் இல்லாத டிவியில் என்னம்மா தெரியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தயவுசெய்து பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், டிவியை பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யாதீங்க. ஒரு அம்மா டிவியை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுது, நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுன்னு. குழந்தை தவந்து போயிடுச்சு, நாய் வந்து படுத்து கிடக்குங்க. பையன் இப்படி ஆயிட்டான், நாய் இப்படி ஆயிடுச்சு. ஒரு அம்மாவில் நான் சொல்கிறேங்க, எங்கள் வீட்டில் எல்லாம் சார், எங்கள் வீட்டில் இல்லை, முக்கால்வாசி ஆம்பளை வீட்டில், உண்மைனா ஆம்பளையெல்லாம் கைதட்டுங்க, சீரியல் டயத்தில் சோறே கிடையாது சார். ஐயா பேக்கு வச்சுருக்காரு, பக்கத்தில் மேடை வேறு இருக்கார், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே நீங்கள் புண்ணியங்க. எங்கள் வீட்டிலலாம் பக்கத்தில் வந்து டிப்பனே வைக்கிறது இல்லை சார். எப்போ இட்லியை சுடுறா எப்போ அடுக்கிறானே தெரிலங்க, அண்டா நிறையா ரப்பர் பந்து மாதிரி அடிக்க வச்சுருக்காங்க. இட்லி அப்படியோட தூக்கி எறிகிறா, நாங்கள் போய் கேட்ச் பிடிக்கிறோம். பக்கத்தில் வந்து சட்னி சாம்பார் ஊற்றுறது இல்லைங்க, அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கா. வீட்டிலையே பெரிய கேரி கவரில் சாம்பாரை ஊற்றி மேலே ரப்பர் பேண்டை போட்டு முனையில் வெட்டி விட்டுருக்காங்க. சாம்பார் அப்படின்னா பீச்சு அடிக்கிறான், நாங்கள் போய் கேட்ச் பிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் சாம்பார் சாம்பார், நாங்கள் சாம்பார் வந்துருச்சு, எனக்கு மட்டும் சாம்பார் வரல சார். சாம்பார் சாம்பார்னு தட்டை வச்சுக்கிட்டு கெஞ்சிறேன், பார்த்தேன் அந்த ஓட்டக்குள்ளே போய் ஒரு கத்திரிக்காய் மாட்டியிருக்குங்க. இந்த பக்கம் கேரி கவர், இந்த பக்கம் ரிமோட் கண்ட்ரோல், இருந்த கோபத்தில் ஓங்கி அவனுக்குண்ணா சார். பாக்கெட் 2ஆக கிழிச்சு மூஞ்சி ஊரா சாம்பாருங்க. இட்லியை பிச்சு மூஞ்சியை தொட்டே சாப்பிட்றேன். எவ்வளோ கொடுமை. பொம்பளை ஊரா டிவியை பார்த்து அழுகுது, நம்மால் ஊரா பிரிச்சை பார்த்து அழுகுறியா. என்னைக்கு வச்ச குழம்பு எடுத்து வைப்பாளோ, என்னைக்கு வச்ச சட்னி எடுத்து வைப்பாளோ. அன்றைக்கெல்லாம் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலைங்க, அன்றைக்கெல்லாம் என் முன்னாடி ஒரு சட்னி வச்சுருக்காங்க, சிகப்பு மஞ்சள் புழு. அது புழுவாக மொக்கிதுங்க, அதுதான் புழு. அன்றைக்கு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன், ஒரு புளிக்குழம்பு வச்சுருந்தா, இது புளிக்குழம்பு போன வாரம் வச்ச மாதிரியே இருக்கே அப்படின்றேன். லூசுப்பலே போன வாரம் வச்ச மாதிரியே இல்லை, போன வாரம் வச்ச புளிக்குழம்பு தான். வாழ்க்கை மாறிடுச்சு. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறோம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். ஒரு காலத்தில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், இவ்வளோ கொடுமை இருந்தாலும் நான் சத்தியமாக நான் எப்படி பொதுவில் சொல்கிறதுன்னு தெரில, நம்ம நைட்டியை இவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் சார். ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன், தட்டிட்டேன், புரோட்டா 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 செட்டு. ஒரு நாள் பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறேன், ராத்திரி ஒரு 1:30 மணி இருக்குது சார். என் நேரத்துக்கு என் கைலி வேஷ்டி எல்லாத்தையும் நினச்சி வச்சுருக்காங்க. கொடியில் தேர்றேன், வேட்டி கைலியவே காணாங்க. ஒன்றே ஒன்று தான் தட்டுப்பிடிச்சி என் பொண்டாட்டி நைட்டி. ஆமாம் நைட்டு. அதை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேணாம், நேராக கொடிக்கிட்ட போய் இப்படி கையை தாட்டின்னு பட்டுன்னு உள்ளே விழுந்துருச்சுங்க. ஆனால் ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சத்தியமாக அப்படி ஒரு குடுப்பனை நமக்கு கிடைக்கவே இல்லை சார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிகச்சிறந்த உடைனா நைட்டி தான். ஏசியை போட்ட மாதிரி குழு குழு குழுன்னு காற்று உள்ளே போகுது வருது. உண்மையை நான் சொல்கிறேன், உண்மையில் அப்படி ஒரு உடையை கண்டுபிடிச்சவனுக்கு உண்மையில கோயில் தாங்க கட்டணும். குழு குழு குழுன்னு இருக்குனே பிரியா. நான் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு பால்காரை வந்தாசா, நான் நைட்டி போட்டதை மறந்துட்டு அண்ணே பால் நில என் மூஞ்சியில் மீசையை பார்த்துட்டு, அண்ணே நைட்டு என்ன நைட்டியா அப்படின்னா. நான் சொன்னேன், டே நான் ஊர் ஊராக பட்டிமன்றம் பேசுகிறேன்,
டோக்கியோ ராம்நாதன் யூடியூப்பில் போட்டால் ஏகப்பட்ட வீடியோ வருது, ரீல்ஸ் வருது. ஊருக்குள்ளே நமக்கு கொஞ்சம் பேருக்கு வெளியே மட்டும் சொல்லிடாரான்னு சத்தியம் பண்ணி வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த படத்தில் வடிவேலு சொன்ன மாதிரி பேப்பர் போடுறேன் வந்தாங்க வீட்டுக்குள்ளே, என்னன்னு நைட்டு பூரா நைட்டியாம்ல அப்படின்னால உயிரே போயிடுச்சு. அப்படி ஒரு நல்ல உடை, உண்மையிலே மகிழ்ச்சி. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, நேர கட்டுப்பாடு இருக்குது.